மாட்டு கொழுப்பு தடவிட்டா இந்தியா புறம் பிரச்சனைங்க. என்கிட்ட கேட்டாங்க, சாப்பிட்டவன் யாரும் ஜாகலையில விடுப்பா. எனக்கு மாட்டு கொழுப்பு இருந்தாலும் சரி, அதுல ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் சரி, எனக்கு லட்டு இருந்தா போதும். அது எப்படி இருந்தாலும் சாப்பிடுவேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. என் மீனவனை சுட்டு கொண்டு போறான், வலைய பறிச்சுக்கிறான், படகை பறிச்சுக்கிறான், மொட்டை அடிச்சு அனுப்புறான், ஜெயில போடுறான். அது அவனுக்கு நாட் இஷ்யூ, லட்டு இஷ்யூ. டேய் உங்களை எல்லாம் இப்ப நாட்டுல என்ன பிரச்சனை? லட்டுல மாட்டு கொழுப்பு தடவிட்டானா. என்கிட்ட கேட்டாங்க, சாப்பிட்டவன் யாரும் ஜாகலையில விடுப்பா. எனக்கு மாட்டு கொழுப்பு இருந்தாலும் சரி, அதுல ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் சரி, எனக்கு லட்டு இருந்தா போதும். அது எப்படி இருந்தாலும் சாப்பிடுவேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. மாட்டு கொழுப்பு தடவிட்டா இந்தியா புறம் பிரச்சனைங்க. என் மீனவனை சுட்டு கொண்டு போறான், வலைய பறிச்சுக்கிறான், படகை பறிச்சுக்கிறான், மொட்டை அடிச்சு அனுப்புறான், ஜெயில போடுறான். அது அவனுக்கு நாட் இஷ்யூ, லட்டு இஷ்யூ. டேய் உங்களை எல்லாம் கொடுமை கொடுமைதான். 5 மணி நேரம் வேர்க்கவருக்கு ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் பேசியிருக்கேன். 40 நாள். எல்லா மருத்துவரும் இப்படி பேசலாமான்றான். அப்படி பேசியே ஒன்றும் விடியலையே. வேர்க்க விறுவிறுக்க பேசிட்டு இறங்கி போகும்போது வாரத்தில் போகும்போது மாயண்டி குடும்பத்தில் சூப்பராக ஆக்ட் பண்ணிருக்கீங்க, நல்லா பண்ணிருக்கிய. இப்போ எதுவும் நடிக்கலையா, படம் கூட எடுக்கலையாங்கிறேன். நமக்கு என்னது, பாம்பு கூட தாண்டா நல்லா படம் எடுக்குது. அவன் அதுதான் அவனுக்கு பிரச்சனை. ஆனாலும் எங்க பாட்டங்க எங்களை இந்த நிலையில விட்டு போயிடக்கூடாது. இந்த வாவுசி செக்கு இழுத்தது என் தம்பி சொன்னான் பாருங்க. எங்க தாத்தா தெய்வ திருமகன் 9 ஆண்டு, காமராஜ் 9 ஆண்டு, வாவுசி செக்கு. அங்க போய் அதுல ஒரு பெருமை இந்த பேரனுக்கு இருக்கு. இங்க நம்ம பாட்டன் வாவுசி இருந்த சிறை பக்கத்து சிறையில என் அறை. செக்கிழுத்த செம்மல் வாவுசி இருந்த சிறை பக்கத்துல சீமான் இருந்த அறை இங்க இருக்கு. அது இதை பார்த்துக்கிறது எங்க ஐயா மணியரசன். பரவாயில்ல. நம்ம பாட்டை இந்திய தேசியத்திற்கு போராடி சிறைக்கு வந்திருக்கான். நம்ம தமிழ் தேசியத்துக்கு போராடி பக்கத்து அறையில இருக்கோம். அவனும் தமிழ் தேசியவாதி தான். அதனால்தான் தமிழ் நேசன். நாங்க பேசுகிற தமிழ் தேசம், அதை தமிழ் நேசன் இதழ் நடத்திய பெருந்தகை நம்முடைய பாட்டனார் வாவு சிதம்பரம் அவர்கள். அறிவில் சிறந்த பெருமக்களே, அன்பு தம்பி தங்கைகளே, நீங்கள் அந்த ஈகத்தை எல்லாம் மறந்து விட்டு கடந்து போய்விடக்கூடாது. உள்ள சுவற்றிலே என்றென்றைக்கும் நிலைமை நிற்கணும். தமிழர் என வரலாறு என்றால் தெளிவு வரணும். இல்லைனால் ஒண்ணும் இல்லை. நமக்கு வரலாற்று குறிப்புகள் இல்லை, இலக்கிய சான்றுதான். பாண்டியன் நெடுஞ்செழியன் மதுரையை ஆண்டான் என்று சிலப்பதிகாரம் படித்தான் தெரியுது. ஆனா நமக்கு வரலாறு இல்லை. பெருவுடையார் கோயிலை பார்க்கும் போது அரசருக்கு அரசன் அருண்மொழி சோழன் அரசேந்திரன் ஆண்டிருக்கான்னு தெரியுது. கல்லணையை பார்க்கும்போது கரிகால் பெருவள சோழன் ஆண்டிருக்கான்னு தெரியுது. வேற வரலாற்று சான்றுகள் இல்லை. ஏன்? வரலாற்றை படைப்பவனுக்கு வரலாற்றை எழுத நேரம் இருக்காது, விட்டு போயிட்டான். வருங்காலங்களில் தமிழரின வரலாற்றை மீட்டெடுக்க வேண்டும். இந்த வரலாற்று பதிவுதான் நம்மளை வழிநடத்தும் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் மறந்துவிடக்கூடாது.